மேகதாட்டுல தமிழ்நாட்டுக்கும் அதுக்கு 4 கிலோமீட்டர் தூரம் தான். அதை தட்டி கேளுங்க. நீங்க எல்லாமே காங்கிரஸ்க்கு அள்ளி கொடுத்து ஓட்டு கொடுக்கறீங்களே, அவங்கள காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களே, அதே உரிமையோடு கேளுங்க. அப்படின்னா நான் கர்நாடகா போறேங்கிறார். அங்க அந்த முதலமைச்சர் நீங்க வராதீங்க, நிலைமை சரியில்லைங்கிறார். சட்டமன்றத்தில் இதை பத்தி கேட்டா, மக்களுக்காக நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்லை செல்வேன், உங்களை யாரையா அவமானப்பட சொன்னா? முதலமைச்சரே, உங்களை யார் அவமானப்பட சொன்னார்கள்? எங்கள் புரட்சி தாய் வழக்கு மேல் வழக்கு போட்டு காவேரி ஆணையத்தை பெற்று தந்திருக்கின்றார்கள், ஒழுங்காற்று முறையை பெற்று தந்திருக்கின்றார்கள். தமிழகத்திற்கு உரிய முறையிலே தண்ணீர் விட வேண்டும் என்பதற்கான உரிமையை புறைகளையும் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதை பேசி அதை கேட்டு நீங்க வாங்கறத விட்டுட்டு நாங்க போனா நான் அசிங்கப்பட்டா பரவாயில்லண்ணா, அதுலயுமா சினிமா பண்றீங்க, அதுமே அதுலயுமா ரீல்ஸ் பண்றீங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்ததுன்னா உடனே மக்களை டைவர்ட் பண்ணுவார். உடனே மக்களை டைவர்ட் நேற்றுக்கு பார்த்தேன் 100 அதாவது முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு ஒன்று நடத்துறார். பத்திரிகையாளர்கள்லாம் கிடையாது, அதற்கு ஒரு ரீல்ஸ். இது ஒரு ரியல் ஆட்சி கிடையாது, ரீல்ஸ் ஆட்சி. இந்த ரீல்ஸ் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று எல்லாருமே பேசினாங்க, நானும் தான் சொல்றேன். ஆனா அண்ணன் சிவசாமி அண்ணன் சொன்னாங்க, மற்றவங்க சொன்ன மாதிரி வீடு வீடா முதல்ல உங்க பொன்னான வாக்குகளை நீங்கள் எதுவுமே மக்களை பற்றி தெரியாத, மக்களுக்கு உழைக்காத, மக்களுக்காக எந்த குரலும் கொடுக்காதவர்களுக்கு 234 தொகுதியிலையும் ஜோசப் விஜய் தான் வேட்பாளர் நினைச்சு மாற்றம் வேணும்னு கொடுத்துட்டு 10 ரூபா பாட்டில் பாடினாரு. இன்னைக்கு அதை பத்தி பேசினா நான் 10 ரூபா பாட்டில்லாம் இல்லை, அதை பத்திலாம் நான் பேசல. இன்னைக்கு ஆன்லைன்ல நான் பதிவு செய்வேன், ஆன்லைன்ல பதிவு செஞ்சு வாங்கிக்கலாம். இதுதான் கேவலம். காவேரியில தண்ணி கொண்டு வான்னா குடிக்கிறதுக்கு லிக்கருக்கு நான் ஆன்லைன்ல பதிவு செய்யக்கூடிய முறைப்படி. இதுக்கு தான் மாண்டேக் சிங் அலுவாலியாவுடைய கமிட்டியை போட்டிருக்கீங்களா? இதுக்கு தான் மாண்டேக் சிங் அலுவாலியாவை போட்டிருக்கீங்களா? ரெஸ்டோபார், அதற்கு நாங்கள் அனுமதி வழங்குகின்றோம். எதை கேட்டாலும் அதற்காக உரிய முறையில எந்த பதிலுமே சொல்றது இல்லை. உங்களை இழுத்து வச்சு மூடுறதுக்கு நாங்க இல்லை. ஒரு வளர்ந்த ஒரு அமைச்சரை வச்சிருக்கீங்களே ஆதவ் அர்ஜுனா, உங்களை இழுத்து வச்சு மூடிடுவாரு. அவரே இழுத்து வச்சு உங்களை மூடிடுவார். பெரிய காந்திஜி பரம்பரை மாதிரி சட்டமன்றத்தில் பேசுறாரு, அது இதுங்கிறாரு. புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா வழியிலங்கிறாரு. புரட்சி தலைவர்